மத்தேயு 21:10 நான் வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். குருத்தோலை ஞாயிறன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகுந்த படோடோபமாக எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தார். இதுவரைக்கும் அவர் இப்படிப்பட்ட ஒரு தம்மை தாமே விளம்பரம் செய்து நடந்து கொண்டதில்லை. அவரை ராஜாவாக்கும்படி பிடித்து கொள்ளும்படி அநேகர் வந்தார்கள். அவர் அவர்களை விட்டு மறைந்து போனார். அநேகருக்கு சுகம் கொடுத்தார், வெளியே யாருக்கும் சொல்லாதேன்னு சொல்லிவிட்டார். ஆனால் இப்பொழுது மாத்திரம் வழிகளிலே சால்வைகளை விரித்தவர்களை அவர் தடுக்கவில்லை, மரக்கிளைகளை பரப்பினவர்களை அவர் தடுக்கவில்லை. கழுதையின் மேல் ஏறி பவனி வருவதற்கு அவரே கழுதையை ஏற்பாடு செய்தார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா என்று சத்தமிடும்போது அவர்களை அதட்டும் என்று சொன்னவர்களே அவர் அதட்டினார். ஏன் ஆண்டவர் இதற்கு தம்மை அனுமதித்தார்? ஏன் தெரியுமா? அந்த பவனி சிலுவையிலே சென்று முடியும் என்பது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அது சிலுவையிலே சென்று முடிய வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். இந்த பவனி பிரதான ஆசாரியர், வேதபாரகர், பரிசேயருடைய கண்களை உறுத்தும் என்பது அவருக்கு தெரியும். உறுத்த வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். ஜனங்கள் விசாரிக்கிறார்கள், இவர் யார்? அந்த கேள்விக்கான பதில் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தில் இருக்கிறது. நீங்கள் அதை வாசியுங்கள். சகரியாவின் புத்தகம் 9:9 இவர் யார் என்ற கேள்விக்கு ஏராளமான பதில்கள் வேதத்தில் இருக்கின்றன. ஒரே ஒரு பதில் இந்த வேத பகுதியிலே இருக்கிறதை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். சகரியாவின் புத்தகம் 9:9 ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும். போதும். அவர் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். இன்னொரு குணம் என்ன? ரட்சிக்கிறவர். நீதி என்பது நீதிபதியை குறிக்கின்றது. ரட்சிப்பு என்பது யாரை குறிக்கும்? வக்கீலை குறிக்கும், இல்லையா? நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம்னா அந்த விஷயம் கோர்ட்டுக்கு வரும், நீதிபதிக்கு முன்னாலே வரும். வரும்போது நமக்காக வாதாட ஒருவர் வேண்டுமே, நம்முடைய காரியத்தை எடுத்து சொல்லி நம்மை தப்புவிக்க ஒருவர் வேண்டுமே. அவர் யார்? நாம் இரட்சகராக தெரிந்து கொள்ளுகின்றவர். யார் அவர்? வக்கீல். இயேசு கிறிஸ்து 2 பொறுப்பையும் ஒரே நேரத்தில் நிறைவேற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் அதில் ஆச்சரியம். அவர் நீதிபதியாகவும் இருக்கிறார், நீதி செய்கிறார், அதே நேரம் எனக்காக பரிந்து பேசுகின்ற இரட்சகராகவும் இருக்கிறார். இந்த 2ம் நமக்கு தேவை அன்பானவர்களே. இயேசு கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்தின் முன்னால் ஒரு நாள் நீங்களும் நானும் நின்று தான் ஆக வேண்டும். இந்த உலகத்திலே மனிதராக பிறந்த யாரும் மரணத்தோடு தங்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள முடியாது. அவரவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஏற்ற பலனை அடைவதற்காக உயிரோடு எழும்ப வேண்டும். இயேசுவின் நியாயாசனத்தின் முன்னால் போய் நிற்கணும். நாம் எங்கே பிறந்தோம் என்பதல்ல கேள்வி. ஏன்னா பிறப்பு நம்மை கேட்டு வருவதில்லை. எந்த நாட்டில் வாழ்கிறோம் என்பதல்ல கேள்வி. எப்படி சாகப்போகிறோம் என்பதுமல்ல கேள்வி. நம்முடைய கரங்களிலே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் நியாய தீர்ப்பின் நாளிலே கேட்கப்படும். ஆகவே நியாயாதிபதியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வருவார் என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோவான் 5:27. யோவான் நற்செய்தி நூல் 5:27. யோவான் 5:27. இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தை
அவருக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை யாருக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அப்படி கொடுத்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து தான் இந்த மண்ணிலே வந்து மனிதனாக பிறந்து மனிதனாக வாழ்ந்து மனித பலவீனங்கள், கஷ்டங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் பார்த்து அனுபவித்தவர். எனவே அவருக்கு அந்த நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம உள்ளத்தில் ஒரு கேள்வி வரும், எந்த விஷயத்தை பற்றி ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார்? நியாய தீர்ப்பு நாளிலே என்னுடைய வாழ்க்கையின் எந்தெந்த காரியங்கள் அந்த தீர்ப்பின் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும்? அன்பானவர்களே, 5 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த செய்தியையும் 2 பிரிவுகளாக நான் பிடித்திருக்கிறேன். ஒன்று, நியாயாதிபதியாக வரும்போது ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை குறித்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விசாரிப்பார். இன்னொன்று, இரட்சகராக இருக்கிறவர் நான் அந்த நியாயாசனத்தின் முன்னால் நிற்கும்போது நான் அதற்கு தப்பிக்கொள்ளும்படி, பரலோக ராஜ்யத்துக்கு நிலையான வாழ்வுக்கு செல்லும்படி எப்படி எனக்கு உதவி செய்வார்? இந்த 2 விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது, எந்தெந்த காரியங்களுக்காக ஆண்டவர் நம்மை நியாயம் தீர்ப்பார்? நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் உண்டு. நியாய தீர்ப்பு எதுக்காக ஆண்டவர் செய்கிறாரா? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய கூட வருகிறது. ஆண்டவர் எதுக்காக வர்றாரு? அவர் செயலுக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்காக வருகிறார். இப்போ ஒரு கேள்வி நமக்கு உண்டு. சார், இந்த உலகத்தில் கோர்ட் இருக்குது, நியாயங்கள், சட்டங்கள் இருக்கின்றன, நீதித்துறை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, இதிலெல்லாம் நியாயம் கிடைக்கலையா? கிடைக்குதா? கிடைக்கிறதா? நீங்கள் பத்திரிகை செய்திகளை நன்றாக வாசித்தீர்கள் என்றால் 5000 ரூபாய் கடன் வாங்கணும்னு அடித்து உதைச்சி 15000 ரூபாய் வசூல் பண்ணாமல் விட மாட்டாங்க. அதே நேரம் நீங்கள் 5000 கோடி கடன் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, அப்படியே நேராக போய் இங்கிலாந்தில் சென்ட்ரல் ஏசியில் உட்காந்துக்கலாம். கவர்மெண்ட் அதை ரைட் ஆஃப் பண்ணிடும். காரணம் என்ன தெரியுமா? பிரசங்கின் புஸ்தகத்திலே ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுவதையும் நீதியும் நியாயமும் புரட்டப்படுவதையும் பார்த்தாயானால் ஆச்சரியப்படாதே. ஏனென்றால் உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியாக இருக்கிறான். தப்பு பண்ணுறவன் அதிகாரம் உள்ளவனாக இருப்பான் என்றால், தவறு செய்கிறவன் பண பலம் படைத்தவனாக இருப்பான் என்றால், அவனுக்கு மேலே இருக்கிறவன் அவனை காப்பாற்றிடுவான் சார். ஆனால் வசனம் அதோட முடியலை. வசனம் எப்படி முடிகிறது? அவர்களிலும் உயர்ந்தவர் ஒருவர் உண்டு, அவர் வந்து தான் ஆகணும். எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் நியாயம் தீர்க்க வர வேண்டும்? அவருடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய கூட வருகிறது. நம்முடைய செயல்கள் நம்மோடு கூட வரும். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தின் 13ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள், தெரிஞ்சா சொல்லுங்க, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போகும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரித்து போவோம், ஆனால் நம்முடைய கிரியைகள் நம்மோடு கூட வந்து படுத்திருக்கும். நாம் எல்லாரும் ஒரு நாள் உயிரோடு எழும்புவோம், நம்முடைய கிரியைகளும் நம்மோடு கூட எழும்பும். இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா என்று உங்களை குறித்து என்னை குறித்து சாட்சி கொடுக்கும். ஆகவே கிரியைகளுக்கு, செயல்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய ஆண்டவர் வருகிறார். 2வதா ஒரு வசனம் வாசிங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். இதுக்கு ஆண்டவர் நியாயந்திப்பாரா என்று நாம் சில நேரங்கள் ஆச்சரியப்படுவோம். ஆனால் வேதத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெளிவாக அதை சொல்லியிருக்கிறார். வாசிங்கள், மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். போதும், நம்புறீங்களா நம்பலையா? இது பைபிள் வசனம், என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல.
நாம் பேசுகின்ற வீணான வார்த்தைகள் ஒன்னொன்றுக்கும் நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் கணக்கு கேட்பார், கணக்கு கொடுக்கணும். அதிகம் பேசுவது ஆண்களா பெண்களா? பார்த்தீங்களா? இப்போ உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துட்டு. அதிகம் பேசுகிறவர்கள் ஆண்களா பெண்களா? பெண்கள் தானா? ஆமாம். இது சும்மா ஒரு ஒப்புக்கு சொல்லுகிற வார்த்தை அல்ல, இது ஒரு கணக்கே இருக்குது. பெண்கள் ஒரு நாளைக்கு 6000 வார்த்தை பேசுவாங்களாம், ஆண்கள் ஒரு நாளைக்கு 2000 வார்த்தை பேசுவாங்களாம். ஆண்களை பற்றி பெண்களுடைய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? பல நேரங்களில் இவர் வாயே திறக்க மாட்டார். பெண்களை பற்றி ஆண்களுடைய குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? எப்போ பாரு பேசிகிட்டே தான் இருப்பா. அப்போ இந்த நியாய தீர்ப்புக்கு உட்படக்கூடியவங்க பெரும்பாலும் யாராக தான் இருப்பாங்கன்னு நம்ம கணக்கு போடலாம்ல. வீணான வார்த்தைகள் அதெல்லாம் ஆண்டவர் கணக்கில் வைப்பாரா? கணக்கில் வைப்பார். வீணான வார்த்தைகள் ஒன்னொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். அன்பானவர்களே, உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். ஒரு திருக்குறள் சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது, நாக்கினால் சுடலாமா, பலரை அது காயப்படுத்தும். பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. ஞானம் உள்ளவனுடைய நாவோ ஔஷதம். ஔஷதம்னா என்ன? மருந்து. அதனால வார்த்தைகள் மருந்து மாதிரி பேசணும். மருந்து வீட்டில் வாங்கி வச்சோம்னா அந்த மூடியில் அரை மூடி அல்ல கால் மூடி குடிக்கணும்னு சொல்லியிருந்தால் அவ்வளோதான் குடிக்கணும். நோய் சீக்கிரம் தீரட்டுன்னு பாட்டில் மொத்தமாக குடிக்க முடியாது. வார்த்தைகள் மருந்து மாதிரி பயன்படுத்தப்பட வேண்டியவை. நாம் பேசும் வீணான வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்கணும். முதலாவது நம்முடைய செயல்களுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இரண்டாவது நம்முடைய வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். அடுத்ததாக மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இல்லையா? அதில் ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, சகோதரனை. இல்லை அது நான் வாசிக்கிறேன் பாருங்க, நான் வாசிக்கிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக என்றும், அது 21ஆம் வசனம். கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். கோபம் என்ன? கோபம் நியாயம் இல்லாத கோபம். இந்த வார்த்தை கொஞ்சம் நெருடலாக இருந்தது. நீங்கள் கோபப்படும் போது நீங்கள் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பீங்க. நான் கோபப்பட்டேன்னா நான் அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பேன். எப்படி? நான் கோபப்பட்டது நியாயம்தான், இப்படிப்பட்ட ஒரு தப்பு செய்த ஆளை இப்படி தான் கோபப்படணும், பைபிள்லேயே எழுதியிருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இப்போது புதிய டிரான்ஸ்லேஷன் ஒன்று வந்திருக்கு, திருவிவிலியம். அதை நீங்கள் வாங்கி வாசிக்கணும். அதில் இந்த நியாயமில்லாமல் என்ற வார்த்தை வரவில்லை. நான் ஆங்கில வேதங்களையும் எடுத்து வைத்து பார்த்தேன். நியாயமில்லாமல் கோபப்படுகிறவன் என்கிற வார்த்தை இல்லை, கோபப்படுகிறவன் என்கிற வார்த்தை தான் இருக்கிறது. ஆகவே இது தவறுதலாக சேர்க்கப்பட்ட ஒரு வாசகம். நியாயம் இல்லாமல் என்பது ஏன் அப்படி என்று சொல்லுகிறேன் என்றால், கோபப்படுற எல்லாருமே ஒரு நியாயம் சொல்லுவாங்க. நான் கோபப்பட்டது நியாயம்தான் என்று. கோபத்துக்கு நியாயம் கற்பிக்க முடியாது. கோபப்பட்டா அது பாவம். ஆகவே கோபம் என்பது எங்கே இருக்குது? கோபம் எங்கே இருக்குது? மனசுக்குள்ளே இருக்குது. மனசுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. கோபத்தை நீங்கள் சில வேளைகளில் அடக்கி வைக்கலாம். அதை வார்த்தைகளில் வெளிப்படுத்தாமல், இல்லை கொஞ்சம் கையினால் காட்டாமல், அடிக்காமல், எடுக்காமல் அப்படி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கலாம். அதுக்கு எங்கே இருக்கும்?
மனசுக்குள்ளே இருக்கும், இருதயத்தில் இருக்கும். இருதயத்திலே கோபம் இருந்தாலும் அது பாவம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் பல விஷயங்களை சொல்கிறார். கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனிடத்தில் கோபப்பட்டாலே அது கொலைக்கு நிகரான குற்றம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இச்சையோடு பார்த்தாலே அது விபச்சாரம். இச்சை எங்கே இருக்குது? மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறது அன்பானவர்களே. ஆகவே நியாய தீர்ப்பு என்பது கிரியைகளுக்கான நியாய தீர்ப்பு உண்டு, வார்த்தைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு, அடுத்ததாக இருதயத்தின் எண்ணங்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. எண்ணங்கள் என்பவை கோபம் மாத்திரமல்ல, நிறைய எண்ணங்கள் இருக்கிறது. இச்சையான எண்ணம் இருக்கிறது, ஒரு ஏழையை பார்த்தால் இளக்காரமாக நினைக்கின்ற ஒரு குணம் இருக்கிறது. இதெல்லாம் இருதயத்துக்குள்ளே இருக்கும், வெளியே தெரியாது. இவைகளெல்லாம் பாவம், அவற்றுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. நான்காவதாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். சிந்தை என்கின்ற வார்த்தை நம்முடைய புத்தகத்திலே, வேத புஸ்தகத்தில் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் மனநிலை என்று அதனை நாம் புரிந்து கொள்ளலாம். சிந்தை என்கிற வார்த்தை வழக்கமாக நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் எது என்றால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை, மனநிலை என்ன? ஆட்டிடியூட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். அந்த மனநிலைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனநிலை என்ன? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அப்படி இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக, அதாவது உரிமை பேராக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மாம்ச சாயலானார். தம்மை தாழ்த்தி, அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அப்போ கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை என்ன? தாழ்மை. தாழ்மை. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தேவன் பாவிகளுக்கு எதிர்த்து நிற்கவில்லை. தேவன் யாருக்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமையுள்ளவனுக்கு. பெருமையான மனநிலை தான் மிகப்பெரிய பாவம். வேத புஸ்தகத்தில் முதலாக பாவம் பண்ணது யாரு? உடனே ஆதாம் ஏவாள்னு சொல்லிடுவீங்க. ஆனால் அதுக்கு முன்னால் ஒருத்தர் பாவம் பண்ணார். யார் தெரியுமா? சாத்தான். தேவனுக்கு நிகராக நான் வானத்துக்கு ஏறுவேன் என்று சொன்னான், தேவனைப் போலாவேன் என்று சொன்னான். தேவன் அவனை கீழே தள்ளினார். பெருமைதான் உலகத்தின் முதல் பாவம். அதனால் தான் சத்ருவானவன் இந்த மண்ணுக்கு வந்தான். அன்பானவர்களே, ஆகவே நம்முடைய மனநிலைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இன்னொன்று, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில விஷயங்களை சொல்கிறார். நீங்கள் அதை உன்னிப்பாக வாசித்திருந்தால் நாம் அதை கவனித்திருக்க முடியும். 3 விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று ஜெபம், இன்னொன்று தர்மம், இன்னொன்று உபவாசம். இந்த 3ம் நல்ல செயல்களா கெட்ட செயல்களா? ஜெபம் நல்ல செயலா கெட்ட செயலா? நல்ல செயல். தர்மம் நல்ல செயலா கெட்ட செயலா? நல்ல செயல். உபவாசம் நல்ல செயலா கெட்ட செயலா? நல்ல செயல்கள் தான் இந்த 3ம். ஆனால் இந்த 3 நல்ல செயல்களையும் நீங்கள் தீய நோக்கத்தோடு செய்தால் அது பாவம். ஜெபத்தை எப்படி சார் தீய நோக்கத்தோடு செய்ய முடியும்? ஜெபம் பண்ணுறத கெட்ட நோக்கத்தோடு ஜெபம் பண்ண முடியுமா? வாசியுங்கள், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம். முதலாவது தர்மத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு
மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவது. நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும்போது அது 4 பேர் தெரியணும். அந்த 4 பேர் தெரிந்து அவர்கள் என்னை புகழ வேண்டும் என்று மனதிலே நினைத்து அந்த தர்மத்தை செய்தால் அதனால் எந்த பலனும் பரலோகத்தில் கிடையாது. தீய நோக்கத்தோடு ஒரு நல்ல செயலை செய்ய முடியும். ஜெபத்தை பற்றி ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 5ஆம் வசனம். நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதே. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். அதுக்கு பின்னால் உபவாசத்தை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. 16ஆம் வசனத்தில் விளம்பரம் செய்து உபவாசம் பண்ணக்கூடாது. உபவாசம் நீ பண்ணுறியா, அது உனக்கும் உன் ஆண்டவருக்கும் தெரிஞ்சால் போதும். இந்த கட்டளை 21ஆம் நூற்றாண்டிலே பெரிய ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களாலும் மீறப்படுகிறது. உபவாச கூடுகை என்று போஸ்டரே அடிச்சிருவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாக இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்களைப் போல அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இப்படி நிறைய விஷயங்களை இன்றைக்கி கூட நீங்கள் பார்க்கலாம். தீய நோக்கத்தோடு செய்யப்படுகின்ற நல்ல செயல்கள். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேனே. யோவான் நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு பெண்மணி பாலியல் குற்றச்சாட்டிலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று வேதபாரகர் பரிசேயர் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அதுக்கு என்ன நியாய தீர்ப்பு கொடுத்தாரு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன நியாய தீர்ப்பு கொடுத்தார்? உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை எறி அப்படின்னார். யாராவது எறிந்தார்களா? எல்லாரும் போயிட்டாங்க. இது என்ன சார் நியாயம்? அவள் தான் தவறு செய்யவில்லை என்று வாதாடவில்லை. தன் தவறை அவள் ஒப்புக்கொண்டு தான் நிற்கிறாள். அப்போ அவள் தப்பு பண்ணுறது உண்மை. அப்போ அவளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கணும். ஆனால் அழைத்து வந்தவர்களை ஆண்டவர் விரட்டி விட காரணம் என்ன? ஏனென்றால் ஆண்டவரை குற்றம் சாட்டும் தீய நோக்கத்தோடு அவர்கள் வந்தார்கள். தீய நோக்கம் பாவம். பைபிள் சொல்லுது தீய நோக்கம் பாவம். ஒரு நல்ல செயலைத்தான் நான் செய்கிறேன், ஆனால் எனக்குள்ளே நோக்கம் தீயதாக இருக்கும் என்றால் அது பாவமாக கருதப்படும். அன்பானவர்களே, இது 5 முக்கியமான விஷயங்கள். ஒன்று நம்முடைய செயல்கள், இன்னொன்று நம்முடைய வார்த்தை, இன்னொன்று நம்முடைய எண்ணம், மனநிலை, ஒரு செயலின் நோக்கம். இவைகளெல்லாம் நியாய தீர்ப்பு நாளிலே ஆண்டவர் நம்மிடத்திலே நியாயம் தீர்க்கிற விஷயங்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையை எளிதான ஒன்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ கோயிலுக்கு வந்தேன் போனேன்னு இருந்து விட முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணம் செய்கின்ற ஒரு வாழ்க்கை. உலகத்திலே தான் வாழ்கிறோம். இந்த உலகத்து மனிதர்களோடு தான் வாழ்கிறோம். உலகத்தின் பாவம் நம்மை சூழ்ந்து நிற்கத்தான் செய்கிறது. ஆனால் நாமோ ஒரு பெரிய இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்தி அந்த நியாய தீர்ப்பிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவதற்காக இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு இப்பொழுதே அறிவித்திருக்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். இந்த விஷயங்களை எல்லாம் அவர் நியாயம் தீர்ப்பார். இப்போ நம்முடைய கேள்வி என்ன தெரியுமா?
ஆண்டவரே, இதெல்லாம் ரொம்ப எட்டாத உயரமாக இருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய செயல்களையே இன்னும் சரிப்படுத்த முடியவில்லை. எண்ணங்களை எப்போ சரிப்படுத்த போகிறோம்? ஆட்டிடியூட், மனநிலையை எப்பொழுது சரிப்படுத்த போகிறோம்? எங்கள் வார்த்தைகளை எப்பொழுது சரிப்படுத்த போகிறோம்? தீய நோக்கங்களை எப்பொழுது சரிப்படுத்த போகிறோம் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமானால், அங்கேதான் ஒரு வக்கீல் நமக்கு தேவைப்படுகிறார், ஒரு இரட்சகர் நமக்கு தேவைப்படுகிறார். அல்லேலூயா. அந்த இரட்சகர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இரட்சகர், அவர் தான் நீதிபதி, இப்போ அவர் தான் இரட்சகர். எவற்றிலிருந்து நம்மை ரட்சிப்பார்? அவர் இயேசு கிறிஸ்து நம்மை எதிலிருந்தெல்லாம் ரட்சிப்பார்? வறுமை, அதிலிருந்து ரட்சிப்பாரா? ரட்சிப்பார். நோய்கள், அதிலிருந்து ரட்சிப்பாரா? ரட்சிப்பார். ஆனால் அவர் பிரதானமாக எவற்றிலிருந்து எதிலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். முதலாவது பாவங்களை நீக்குவார். நீக்குதல் என்றால் மன்னித்தல். ரட்சித்தல் என்றால் மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு நம்மை கரையேற்றி விடுதல். ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான கிறிஸ்தவ மக்கள் இயேசு கிறிஸ்துவை மன்னிக்கிறவராக தெரிந்திருக்கிற அளவுக்கு மீட்கிறவராக தெரிந்திருக்கவில்லை. இது ஒரு சங்கடமான ஒரு விஷயம். மன்னிக்கிறதுக்கும் மீட்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நம்ம வீட்டு முன்னே ஒரு ஹைவேயில் நம்ம வீடு இருக்குன்னு வைங்களேன், ரோட்டு ஓரத்தில் பெரிய பள்ளத்தை தோண்டி போட்டிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை உண்டு. சின்ன பிள்ளைன்னா கை குழந்தையில் சொன்னால் புரியக்கூடிய குழந்தை. அந்த பிள்ளைகிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பாருப்பா, அந்த பக்கம் போயிடாத, போனால் பள்ளத்தில் விழுந்துருவேன், விழுந்தால் அது உன்னை காயப்படுத்தும், ஆகவே கவனமாக இரு என்று சொல்லி வைக்கிறீர்கள். ஆனால் அந்த பிள்ளை என்ன செய்தான்? எதையாவது தடுத்தா தானே அவங்களுக்கு பார்க்குறதுக்கு ஆசை வரும். ஆகவே அந்த தடையை மீறி போய் பார்த்தான், சரிக்கு உள்ள விழுந்துட்டான். இப்போ தந்தை அழைக்கிறான், அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிங்கப்பா. அப்பா வராரு, புள்ள உள்ளே கிடந்து கதறுகிறான், என்னை மன்னிங்கப்பா, நீங்கள் சொன்னதை நான் கேட்கல. உடனே அப்பா உன்னை மன்னித்தேன் என்று சொல்லிவிட்டு போயிடுவாரா? போவாரா? வேறு என்ன பண்ணுவார்? போயிடுவாரா? நீங்கள் போவீங்களா? உன்னை மன்னிச்சிட்டாப்பா, மன்னிப்பு தானே கேட்டேன், மன்னிச்சிட்டேன்னு போயிடுவீங்களா? போக மாட்டீங்கல்ல. என்ன பண்ணுவீங்க? தூக்கி விடுவீங்களா மாட்டிங்களா? குழியிலிருந்து தூக்கி கரையேற்றுவீங்க. அது மாதிரி தான் ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்டால் ஆண்டவர் மன்னிப்பார். மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை மீண்டும் செய்யாதபடிக்கு நம்மை காப்பாற்றுவார். அவர் தான் இரட்சகர். பாவ மன்னிப்பு எப்பொழுது நமக்கு சாத்தியமாகும்? நாம் பாவின்னு உணரணும். நான் பாவம் செய்தேன் என்று நான் உணர வேண்டும். அப்பொழுதுதான் பாவ மன்னிப்பு எனக்கு சாத்தியமாகும். இயேசு கிறிஸ்து தாமே சொன்னார், நான் பாவிக்காக வந்த இரட்சகர், நீதிமானுக்காக நான் வரல. ஏன்னா வியாதி உள்ளவனுக்குத்தான் வைத்தியர் வேணும், சுகமுள்ளவனுக்கு வைத்தியர் வேண்டியதில்லை. பல வேளைகளில் நம்முடைய பாவங்களை நாம் ஒத்துக்கொள்வதில்லை அன்பானவர்களே. அதனால தான் நமக்கு பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து மீட்பும் கிடைக்காம போகிற காரணம். பாவத்தை நம்ம ஒத்துக்கிட மாட்டோம். இந்த குணம் நமக்கு எங்கேருந்து கிடைச்சி தெரியுமா? எங்கேருந்து வந்தது? ஆதாம் ஏவாளிலிருந்து வந்தது. ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்திருந்தார். 10 கட்டளை எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு கட்டளை. என்ன கட்டளை? நடுமரத்தின் கனியை சாப்பிடாத, சாப்பிட்டா செத்துருவேன். ஆதாம் இதை மனைவிக்கு சொல்லியிருந்தாரா? சொல்லியிருந்தார். ஏவாளுக்கு சொல்லியிருந்தார். ஆதாம் அதை கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருந்தார். பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அந்த அம்மா அதை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் ஏவாள் தனித்து வரும்போது சர்ப்பம் ஏவாளை பேச்சு கொடுத்தது. மிகுதியான சொற்களினால் பாவம் இல்லாமல் போகாது. சர்ப்பம் பேச்சு கொடுத்தது. யார்கிட்ட?
ஏவாள்கிட்ட பேச ஆரம்பித்தாலே பிரச்சனை வந்துடும் சார். அப்போவே ஏவாள் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். ஆனால் சரளமாக 2 பேரும் பேச ஆரம்பித்தாங்க. தேவன் இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று சொன்னதுண்டோ? ஆமாம் சொன்னதுண்டு. சாப்பிட்டா செத்தே போவேன்னாரு. சாக மாட்டேன், நீ தேவர்களைப் போல ஆவாய், நீ தேவனைப் போல ஆவாய் என்பது தேவனுக்கும் தெரியும். உடனே ஏவாள் அந்த பழத்தை ஏறிட்டு பார்த்தாள். பழத்தை சாப்பிடணுமா வேண்டாமான்னு தீர்மானிக்க வேண்டியது யாரு? ஏவாள் தானே. பழத்தை சாப்பிடாதேன்னு சொன்ன ஆண்டவர் ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடாதபடிக்கு 2 கையும் கெட்டி போட்டிருந்தாரா? போடல. பழத்தை சாப்பிடு என்று சொன்ன சாத்தான் ஏவாளுடைய கையை பிடிச்சி பழத்தில் வச்சு எடுத்து வாயில் வச்சு திணிச்சானா? திணிக்கல. யார் பறிச்சா? ஏவாள் தான் பறித்தாள், சாப்பிட்டாள், புருஷனுக்கும் கொடுத்தாள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவ வரும்போது ஒளிந்து கொண்டார்கள். தேவன் கேட்கிறார், ஆதாமே எங்கப்பா இருக்கிறாய்? விலக்கப்பட்ட வரத்தின் கனியை புசித்தாயோ? இந்த கேள்விக்கு 2 பதில் தான் உண்டு. ஒன்று புசித்தேன், இன்னொன்று புசிக்கவில்லை. ஆனால் ஆதாம் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் ஆதாம்? நீர் எனக்கு தந்த ஏவாள் கொடுத்தா சாப்பிட்டேன். ஏவாள் கொடுத்தா மட்டும் இல்லை, ஏவாளை எனக்கு கொடுத்தது யாரு? எங்கே போது பாருங்க குற்றச்சாட்டு. ஏவாள் எனக்கு கொடுத்தா, அந்த ஏவாளை எனக்கு கொடுத்தது யாரு? நீங்களாகும். தன்னுடைய தவறை ஆதாம் ஒப்புக்கொண்டாரா? ஒப்புக்கொள்ளவில்லை. ஆண்டவர் நேராக ஏவாள்கிட்ட போனார். ஏம்மா நீ பறித்து கொடுத்தியா? ஏவாள் என்ன சொன்னாங்க? சர்ப்பம் என்னை ஏமாற்றினது. அந்த அம்மாவும் ஒத்துக்கிடலை. இது இந்த மனித இயல்பு இன்றைக்கும் இருக்கிறது அன்பானவர்களே. ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா அந்த தப்புக்கு காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நாம் நம்மை பாவி என்று ஒத்துக்கொள்ள மாட்டோம். நாம் நம்மை பாவி என்று ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் பாவத்திலிருந்து உங்களுக்கும் எனக்கும் விடுதலை கிடையாது. பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆகவே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றால் நியாய தீர்ப்பிலே தைரியமாக நிற்கலாம். தப்பு பண்ணிட்டோம்னு வைங்களேன், உண்மையாகவே உணர்ந்து விட்டோம், நேராக ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிச்சுடுங்க ஆண்டவரேன்னு கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டு போயிடலாமா? நான் வாலிப வயதில் இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். ஆண்டவர் மன்னிப்பார் மன்னிப்பார் மன்னிப்பார்னு சொல்கிறீங்களே, அப்போ எந்த தப்பும் பண்ணிட்டு அவர்கிட்ட போய் மன்னிப்பை வாங்கிட்டு போயிடலாமா? எவனையாவது ஒருத்தனை அநியாயமாக கொள்ளையடிக்க வேண்டியது கோடிக்கணக்கில், அதை பேங்கில் போட வேண்டியது, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்க வேண்டியது, காசை எடுத்து நல்லா செலவழித்து சந்தோஷமாக இருந்துடலாமா? எவராவது ஒருத்தரை கொலை பண்ண வேண்டியது, ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது, போயிடலாமா? மன்னிப்பு என்பது என்ன? இந்த பயங்கரமான கேள்விக்கு அன்னைக்கு எனக்கு விட தெரியலை. ஆனால் வேதத்தை நீங்கள் ஆழ்ந்து கற்றால் மன்னிப்புக்கு நிபந்தனைகள் உண்டு அன்பானவர்களே. நாம் மன்னிப்பை பெற வேண்டுமானால் நான் பிறரை மன்னிக்க வேண்டும். கர்த்தர் கற்றுத்தந்த ஜெபத்தில் என்ன இருக்குது? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றத்தை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. நான் அடுத்தவனுக்கு மன்னிக்கிறேன், எனக்கு மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். அடுத்தவனுக்கு மன்னிக்கலைன்னா நீ மன்னிப்பை கேட்க முடியாது, கேட்டு வாங்க முடியாது. இன்னொன்று, நாம் செய்த தவறுகளை திருத்த வேண்டும். லூக்கா நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டை குறித்து சொன்னார். இன்று இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யார் வீட்டுக்கு? சகையின் வீட்டுக்கு. எப்போ வந்தது ரட்சிப்பு? எப்போ? ஆண்டவரே, நான் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் அநியாயமாக வாங்கினது எல்லாம் 4 மடங்காக திரும்ப கொடுக்குறேன். திரும்ப கொடுக்கணும். யாரோ ஒருவரிடம் வந்து நீங்கள் திருடி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். திருடிட்ட ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு கேட்டால் பத்தாது, திருடினது திரும்ப கொடுக்கணும்.
ஏன் சகையு 4 மடங்கு கொடுக்குறேன்னாருன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் உண்டு. ஒருவன் ஒரு ஆட்டை திருடினால் 4 ஆடு திரும்ப கொடுக்கணும். இதெல்லாம் சகையுக்கு தெரியும். ஆகவே சகையு ஒரு ஆண்டவரிடத்தில் ஒரு அறிக்கை செய்கிறாரு, நான் தப்பு பண்ணேன், என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சிலுவையிலே ஒரு கள்ளன் கடைசி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வந்தானே, அவன் திருடனை எல்லாம் திரும்ப கொடுத்தானா? கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் அவனை ரட்சித்தாரா? ரட்சித்தார். ஏன்னு சொல்லுங்கள். அவனுக்கு வேறு வழியே இல்லை அன்பானவர்களே. அவனுக்கு இனி அதை திருப்பி கொடுக்கறதுக்கான நேரம் இல்லை. அவன் சிலுவையிலே தொங்குகிறான். இன்னும் சில மணித்துளிகளிலே அவன் மரித்து போவான். ஆனால் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடத்தில் வருகிறான், நான் தப்பு பண்ணேன் ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்டான். தேவன் அவனை நினைத்தருளினார். அல்லேலூயா. அதனால் எல்லாரும் யோசிராதீங்க, நானும் அப்படி கடைசி கட்டத்தில் சாக போகிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு தப்பிக்கிடுவேன்னு நினைக்காதீங்க. அந்த எண்ணம் மனசுக்குள்ளே இருந்தாலே பாவம். தீய நோக்கம் பாவம். பாவத்திலிருந்து தப்புவதற்கு, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு நான் பாவி என்று உணர வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், தவறுகளை சரி செய்ய வேண்டும். இது கொஞ்சம் கடுமையான உபதேசமாக இருக்கிறதே. எப்படி இதை நான் கடைப்பிடிப்பது என்று நீங்கள் கேட்டால், ஒரு வசனத்தை வாசியுங்கள். யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் உங்களுக்கு கற்பித்தவை யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சீஷர்களாய் இருப்பீர்கள். இன்னொரு வசனம் வாசிங்க. யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட அன்பாக இருந்தீங்கன்னா என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அப்போ நம்ம உடனே ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறோம்? இப்போது, ஆண்டவரே உம்முடைய கற்பனைகள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, இருதயத்தின் எண்ணங்களை கூட நீங்கள் நியாயந்திக்கிறீங்க ஆண்டவரே, நாங்கள் பாவி என்று உணர முடியாத நிலைமை எங்களுக்கு இருக்குது ஆண்டவரே, பிறரை மன்னிக்க மனமற்ற தன்மை இருக்கிறது ஆண்டவரே, நாங்கள் செய்த தவறுகளுக்கு பரிகாரம் செய்ய வேண்டுமானால் நான் சகைவை போல மொத்தமும் இழந்துவிட வேண்டியது வரும். இந்த உலகத்தில் பேர் இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் ஆண்டவரே, அதெல்லாம் என்னால் தாக்கு பிடிக்க முடியல ஆண்டவரே என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே தான் அடுத்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தருவார். தேற்றரவாளன் என்றால் உதவியாளர் என்று அர்த்தம். ஆண்டவரே, உம்முடைய பாதையில் நடப்பதற்கு போதிய வலு எனக்கு இல்லை, சக்தி எனக்கு இல்லை, அடிக்கடி விழுந்து விடுகிறேன், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இந்த பாவத்திலிருந்து நான் மீண்டு கரையேறி படிப்படியாக முன்னேறி ஆன்மீக வாழ்வில் எப்படி பள்ளிக்கூடத்தில் 3, 4, 5 வகுப்பில் போகிறோமோ அது மாதிரி என்னுடைய ஆன்மீக வாழ்விலும் படிப்படியாக நான் முன்னேறி வளர்ந்து போகிறதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு தருகிறேன். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்கு உள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? யாரு? திருத்துவத்தின் ஒரு கடவுள், தெய்வம். மறந்துடாதீங்க, அவர் கடவுள். பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்றால் தெய்வமே வந்து எனக்குள்ளே வாழுகிறார் என்று அர்த்தம். அவரே வந்து எனக்குள்ளே வாழும்போது கர்த்தருடைய கற்பனைகளை கடைப்பிடிப்பது எனக்கு
லகுவாக மாறிவிடும். அப்பொழுது நியாய தீர்ப்பை சந்திப்பதும் லகுவாகிவிடும். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து நீதியுள்ள இரட்சகர். நீதியுள்ள இரட்சகர். நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆகவே இனி நமக்கு தண்டனையாகிய பாவத்தின் சம்பளமாகிய எது இல்லை, பாவத்தின் சம்பளம் மரணம். என்ன மரணம்? இரண்டாம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம்னா இந்த உலகத்தில் வாழ்ந்து செத்து போனால் பாவம் எல்லாம் அந்த சாவோடு முடிஞ்சிடுன்னு நினைக்காதீங்க. முடியலைல்ல, அது நம்மோடு கூட படுத்திருக்கும் தானே. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால் அது இரண்டாம் மரணம். அந்த இரண்டாம் மரணத்தினால் நாம் சேதப்படாதபடிக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். பெரிய வெள்ளி அன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். அதில் ஒரே ஒரு வார்த்தையில் தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை பிதாவை என் தேவனே என்று அழைத்தார். வேறு எப்பவும் இயேசு கிறிஸ்து பிதாவை தேவனேன்னு அழைக்கலை, அப்பான்னு கூப்பிட்டார். பிதாவே, ஃபாதர், அப்பான்னு அழைத்தார். தேவனே என்று அழைத்தார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அழைத்தார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக அவர் பாவம் ஆக்கப்பட்டார். பாவம் ஆக்கப்பட்ட ஒருவரிடத்திலே பிதாவாகிய தேவன் ஐக்கியமாக இருக்க முடியாது. அந்த இழப்பை சகித்து கொள்ள முடியாமல் தான் அவர் கதறினார். நரக வேதனை அவர் அனுபவித்தார். அதை காணக்கூடாமல் இயற்கையும் கண்களை மூடிக்கொண்டது. அன்பானவர்களே, நீதிபதி குற்றவாளியை தண்டனையிலிருந்து தப்புவிக்க முடியாது. அதே நீதிபதி எனக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டு எனக்கு பரிகாரம் செய்திருக்கிறார் இரட்சகராக. உலகத்தில் ஒருவேளை ஒருவர் அப்படி செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் பரம பிதாவுக்கு அதை செய்ய முடியும். என்னுடைய பாரங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாரங்களை அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். குணமாகிறோம்னா உடனே நோயிலிருந்து விடுதலைன்னு எடுத்துக்கிடாதீங்க. முக்கியமான குணம் எது? பாவ நோயிலிருந்து விடுதலை. அப்பொழுது நாம் ஆண்டவருடைய வருகையின் போது அவர் நியாயாசனத்தில் உட்காரும்போது, ஆண்டவரே வாரும் என்று தைரியமாக நம்மால் சொல்ல முடியும். ஆண்டவருடைய வருகையை தைரியமாக சந்திக்கின்ற ஒரு பெரிய கிருபையை தருவதற்காகத்தான் அவர் நீதி உள்ள இரட்சகராக இந்த உலகத்திலே வந்தார்.